அறநிலையத்துறை TNHRC டிபார்ட்மெண்ட்ல இப்போ தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 214 காலிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. அறங்காவலர் அப்படிங்கிற பணி எந்தெந்த கோயில்கள்ல இப்போ காலிடம் இருக்கு, இதற்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கிறது, என்ன தகுதி, இந்த பதவினா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டா நான் இந்த வீடியோல சொல்றேன். பெரிதா கல்வி தகுதி, வயது வரம்பு இது போன்ற விஷயங்கள் இல்ல. முழு தகவலை தெரிஞ்சுக்க கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரையும் பாருங்க. இது போன்ற தகவலை ஃப்ரீயா தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையோட அபிஷியல் வெப்சைட்ல இது தொடர்பா அறிவிப்பு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டாட்டா அந்த பேஜுக்கு வந்துருங்க. உள்ள வந்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. திரு கோயிலின் பெயர் மற்றும் முகவரி, எந்த கோயில்ல இந்த பணியிடம் இருக்கு, அது எந்த மாவட்டம், விண்ணப்பிக்க கடைசி நாள் எது, அது மட்டும் இல்லாம அறிவிப்பு, அந்த பணிக்கான முழு தகவல் அறிவிப்பு நோட்டிபிகேஷன் PDF இணைய வழியில விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இல்ல விண்ணப்பத்தை பதிவிறக்கம் பண்ணி நீங்க ஆஃப்லைன் முறையில விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருங்க. ஆஃப்லைன் அப்படின்னா அதை கிளிக் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அதை நீங்க ஃபில் பண்ணி சம்பந்தப்பட்ட அறநிலையத்துறை ஆபீஸ்ல நீங்க கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, திருவாரூர்ல இந்த கோவில், ஆலங்குடியில இருக்கிற இந்த கோவில்ல இந்த அறங்காவலர் அப்படிங்கிற பணி இருக்கா, அதாவது ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பணி. இதே மாதிரி தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லயுமே பணியிடம் இருக்கு. அது எந்தெந்த மாவட்டம், எந்தெந்த கோவில் பெயர், அதாவது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய எந்தெந்த கோவில்கள் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நீங்க முழுவதும் செக் பண்ணுங்க, உங்க மாவட்டத்துல எங்கெங்க இந்த பணியிடம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, முதல்ல இந்த அறங்காவலர் பணி பத்தின முழு தகவலை சொல்லிடுறேன். இதற்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன தகவல் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த பணியை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வந்திருக்கு. முதல்ல நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட ஒரு நோட்டிபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதே மாதிரிதான் எல்லா மாவட்டமும் அறங்காவலர் அதாவது ட்ரஸ்டி அப்படிங்கிற பணி கீழ்கண்ட விவரப்படியானது திருக்கோவிலின் பரம்பரை முறை வழிசாரா, அதாவது பரம்பரையா இல்லாம வழிசாரா இருக்கக்கூடிய அறங்காவலரை நியமனம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஓகே, இந்த நோட்டிபிகேஷன் என்னைக்கு வந்திருக்கோ அதுல இருந்து 30 நாள் உங்களுக்கு டைம். அதற்குள்ளேயும் இதற்கு நீங்க ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்படின்னா நீங்க டேரக்டா லிங்க் இருக்கு, அதுல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை பூர்த்தி பண்ணி டைரக்டா சம்பந்தப்பட்ட அறநிலையத்துறை ஆபீஸ்லயோ இல்ல அஞ்சல் மூலமாவோ நீங்க அனுப்பலாம். உதாரணத்துக்கு அந்தந்த மாவட்ட நோட்டிபிகேஷன்ல எங்க போயிட்டு நீங்க இந்த டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அட்ரஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி பாருங்க கீழே. ஓகே, சோ இந்த இடத்துல விண்ணப்பித்தல் ஆன்லைன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம். ஆஃப்லைன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அந்தந்த விண்ணப்பத்தை நீங்க கிளிக் பண்ணலாம். இதற்கு பேசிக் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு 25 வயசுக்கு மேல இருக்கணும். இதுதான் அவங்க கேட்டு இருக்கக்கூடிய பேசிக் எலிஜிபிலிட்டி. உச்ச வயது வரம்போ கல்வி தகுதியோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே, பிளஸ் இதுல உங்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா தேவை. இந்த பணிக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஹிந்து மதத்தை சான்றவரா இருக்கணும். அதாவது ஹிந்துஸ் மட்டும் இதற்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நீதிமன்றத்தால உங்க மேல எந்த ஒரு குற்றவியல் வழக்குலையும் தண்டனை உங்களுக்கு அறிவிச்சிருந்திருக்க கூடாது. அதே மாதிரி வேற எதுவும் கோயில்ல நீங்க அறங்காவலரா இருந்து வேற எதுவும் உங்களை அந்த இதுல இருந்து நீக்கப்பட்டவரா நீங்க இருக்கக்கூடாது. ஆல்ரெடி இந்த அறங்காவலரா வேற கோவில்ல இருந்து உங்களை நீக்கி இருக்க கூடாது. அதே மாதிரி அரசு நிறுவனங்கள்ல இல்ல அரசு கட்டுப்பாட்டுல உள்ள தனி நிறுவனங்கள்ல அரசு சார்பான நிறுவனங்கள்ல நீங்க இப்போ பணி புரிஞ்சுட்டு இருக்க கூடாது. ஓகே, இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடியது. கல்வி தகுதி 25 வயசுக்கு மேல ஹிந்துஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ட்ரஸ்டி அப்படிங்கிற பணி. ஓகே, இதுக்கு பெருசா கல்வி தகுதி கிடையாது. சேலரி என்ன பண்ணுவோம்னா இதற்கு சேலரியும் கிடையாது. நீங்க விண்ணப்பிக்கிற அந்த கோயில் சார்ந்து உங்களுக்கு ஏதோ கோவில் சார்ந்த பணி அப்படின்னா உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரிசர்ச் பண்ணத வரைய சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டி குழு அப்படின்னு ஒண்ணு அமைப்பாங்க. அந்த கோயில் சம்பந்தமா இருக்கக்கூடிய முடிவுகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நிர்வகிக்கக்கூடிய ஒரு பணி. அந்த குழுவுல நீங்களும் இருப்பீங்க. கோவில் சம்பந்தமா நல்ல ஆர்வமும் இறை வழிபாடு சம்பந்தமா ஆர்வமும் இருக்கிறவங்க நிச்சயமா ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு பேசிக் டீடைல்ஸா கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு நீங்க செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்க. இது என்ன பணி, இது என்ன மாதிரிலாம் இருக்கும், இதோட பணியோட நோக்கம் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்க விசாரிச்சுட்டு உங்களுக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம். வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.